பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் வரலாற்றில் முதன்முறையாக தனியார் உயர்கல்விக் கூடங்களில் பயிலும் பினாங்கு இந்து மாணவர்களுக்கு கல்வி உபகாரச் சம்பளம் வழங்குகிறது. குறைந்த வருமானம் பெறும் B40 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 60 மாணவர்களுக்கு 20 லட்சம் ரிங்கிட் நிதியில் அந்த உபகாரச் சம்பளம் வழங்கப்படுகிறது. ஆக அதிகமாக ட்வின்டெக் பல்கலைக்கழகத்தில் 30 மாணவர்களுக்கும், மாசா கல்லூரியின் 9 பேருக்கும், பெனின்சுலா கல்லூரியில் 20 மாணவர்களுக்கும், பைனரி பல்கலைக்கழகத்தில் 5 மாணவர்களுக்கும் அவற்றை வழங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மாயிகாவின் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் 2 மாணவர்களுக்கு கல்வி உபகாரச் சம்பளம் கிடைக்கவும் பேச்சு நடத்தியுள்ளோம். இந்த உபகாரச் சம்பளம் மேற்படிப்புக்கான கட்டணத்தை மட்டுமே உட்படுத்தியிருக்கும். மற்றபடி பல்கலைக்கழக பதிவு கட்டணம், தங்குமிட கட்டணம் போன்றவற்றை மாணவர்கள் சொந்த முயற்சியில் தேடிக்கொள்ள வேண்டும். ஆர்வமுள்ள மாணவர்கள் பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் இணைய அகப்பக்கத்தில் நாளை ஜூலை 23 செவ்வாய்க்கிழமை தொடங்கி கல்வி உபகாரச் சம்பளத்திற்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பத்திற்கான இறுதி நாள் ஜூலை 29ஆம் தேதியாகும். தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்கள் நேர்முக தேர்வுக்கும் அழைக்கப்படுவர். நேற்று பட்டுவத் பாகன் டாலாம் சட்டமன்ற உறுப்பினரின் சேவை மையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவ்விவரங்கள் அறிவிக்கப்பட்டன. Untuk permohonan ini iaitu mereka boleh memuat turun borang rasmi di laman web Lembaga Wakaf Hindu Pulau Pinang bermula pada hari Selasa nanti. Borang akan dimuat naik di sana, so pelajar-pelajar yang berminat boleh muat turun borang itu dan isikan semua borang berserta dokumen yang diminta, lampirkan bersama, dan tarikh tutup permohonan ialah pada 29 Julai, hujung bulan ini. இந்த கல்வி உபகாரச் சம்பளம் கிடைக்க பெரும் முயற்சி எடுத்த செனட்டர் லிங்கேஸ்வரன் மற்றும் குமரன் இருவருக்கும் அறப்பணி வாரியம் சார்பில் ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். அச்செய்தியாளர் சந்திப்பில் பினாங்கு முன்னாள் முதலமைச்சர் லிம் குவான் எங் கலந்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த 2 கோடி நாம் கொடுத்து இந்து மாணவர்கள், அதாவது பிணையில் வாழும், பிணையில் வசிக்கும் இந்து மாணவர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த திட்டத்தை நாம் இப்போது ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த திட்டத்துக்கு உதவி செய்த தனியார் காலேஜ், அதாவது பைனரி காலேஜ், மாசா காலேஜ், ட்வின்டெக் காலேஜ், பெனிசுலா காலேஜ் தலைமைத்துவத்துக்கு நான் இப்போது மறுபடியும் நன்றி சொல்கின்றேன். தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனுக்கும் நாம் ஒரு மனு செய்திருக்கின்றோம். அதாவது எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் 2 மாணவர்கள் இலவசமாக பயில்வதற்கு நாம் மனு செய்திருக்கின்றோம். அந்த நற்செய்தி நிச்சயமாக விரைவில் வந்து சேரும் என்று நான் நம்புகின்றேன்.